ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்ச நேரம் ஈவினிங் டைம்ல காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாடி மேலே கீழே உட்காரவே முடியல, வீட்டுக்குள்ள செம்ம வெயில், காத்து அப்படியே சூடா காத்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால மேல கொஞ்ச நேரம் வந்தோம். இவரு வேண்டாம் 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 போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி சுத்தி பார்க்கலாம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்ப வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடு கிடையாது, வாடகை வீடு. ஸோ இந்த கீழ் வீட்டோட ஹோம் டூர் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த வீட்டோட வாடகை வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2000 rupees. பட் ஒர்த்து தான், இருந்தாலும் ஓகே 2000 rupeesக்கு இந்த வீடு வந்து ஒர்த்து தான். ஹோம் டூர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏற்கனவே. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாடி வீடு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு, டேங்க்ல இருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் டைம் பாஸ் வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கீழே இருந்து மேலே வர வழித்தான் அப்படி இருக்குது, குகைக்குள்ள இருந்து வர மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், டேங்க்ல இருந்து தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த டேங்க் வந்து தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. இது வந்து வழக்கம் போல் நம்ம ஓனர் வீடு. கீழே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடு கட்டிட்டு தனியாக போயிட்டாங்க, அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர், தூத்துக்குடி மாவட்டம். கோயில் பாட்டெல்லாம் சத்தம் கேட்குது. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய டேங்க்கு, கங்கான்னு எழுதியிருக்கு. பெரிய பெரிய டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டி டேங்க்கு, இது வந்து ஏற்கனவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டேங்க் வந்து ஒழுகுதுன்னு சொல்லிட்டு 2 டேங்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய டேங்க். இது எத்தனை லிட்டர் ரிஷப் டாடி அவரு மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை லிட்டர்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி, இது எத்தனை லிட்டர் டேங்க்கு தெரியுமா? 1000 இல்லையா? இது 1000 லிட்டர் நினைக்கிறேன். 2 கேன் இருக்கு. இது வந்து குட்டி கேன் தான், அதை விட இது 500 இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேன் நான் ஃபஸ்ட்டு தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த மாடி வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 3 வீடு இருக்குது. கீழ் போர்ஷன், அதுக்கு நடு போர்ஷன், மேல் போர்ஷன். மேலே தான் நாங்கள் இருக்கோம். அதுக்காக வந்து பைப்லைன் பாருங்கள் தனித்தனியாக கொண்டு போயிருக்காங்க. இங்க பாருங்க, இப்படி கொண்டு போயிருக்காங்க ஃபுல்லா பைப்லைன். நல்ல தண்ணியும் இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நல்ல தண்ணி எந்த டேங்குன்னு தெரில, இந்த குட்டி டேங்க் தான் நினைக்கிறேன், தெரில ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. பட் நாங்க நல்ல தண்ணிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மினரல் வாட்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபா குடம், அந்த தண்ணி தான் நாங்கள் குடிப்போம். சமைக்கிறது, குடிக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே இந்த தண்ணி தான். நல்ல தண்ணி வந்து அந்த வண்டி வரும் இல்லையா, குட்டி யானை மாதிரி ஒரு வண்டி வரும் இல்லையா, அதுல தான் நாங்கள் வாங்கி குடிப்போம். நல்ல தண்ணி வருதுங்கிறாங்க, பட் எந்த டேங்குன்னு தெரியல, நாங்கள் யூஸ் பண்ணதும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் வந்து அந்த குட்டி யானையில் வந்து தண்ணி கொண்டு வருவாங்கல்ல, மினரல் வாட்டர், ஃபில்டர் வாட்டர், அது வந்து ஒரு குடம் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 12 rupees. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து குடத்துலே வந்து வாங்கிக்குவோம். ஏன்னா வண்டி வந்து இங்கேயே வந்துடுமா, குடத்துலே வாங்கிக்குவோம். வண்டி வராத நாள் வந்து அந்த கேன் இருக்கும்ல, அந்த கேன் வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கேன் இருக்குல்ல, அது வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து 30 ரூபா.
நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடி பம்பு தண்ணி தான் குடிப்போம், அதே குளிப்போம், எல்லாமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நேபாளில் வந்து அந்த ரோடு செஞ்சதுக்கப்புறம் அந்த ரோடு வந்து 22 மீட்டர்ஸ் ரோடு வரும்னு சொன்னல, அது வந்ததுக்கு அப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரில, நேபாளிலே வந்து குடிநீர் தண்ணி வசதி பைப்லைன் வந்து வருமா, ஃப்யூச்சரில் வருமா. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். எங்கள் நேபாளும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகுது எல்லாமே நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பீச் ரோடு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் சொன்னது பீச் ரோடுனா ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து தார் ரோடை வந்து பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அங்கே பீச்சே இல்லை, நீங்கள் ஏன் பீச் ரோடு அப்படிங்கிறீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து பீச் ரோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பீச் ரோடு. நான் வந்து தார் ரோடுன்னு சொல்ல மறந்துட்டு பீச் ரோடுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் நேபாளில் வந்து பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க, பீச் ரோடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வந்து தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கல, தானாகவே வீடியோ எடுத்துட்டேன்னா ஒரு சில இடத்துல வந்து தப்பாக சொல்லியிருக்கேன். பீச் ரோடுனா ஃப்ரெண்ட்ஸ் தார் ரோடு. நேபாளில் பீச் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரிவர் இருக்கு, அப்புறம் குளம் அந்த மாதிரி நிறைய இருக்கு, ஆனால் பீச் கிடையாது நேபாளில். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோட மாடி டூர். இங்கே உட்காரத்துக்கு வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால கீழே போகலாங்கிறாரு தம்பி. எத்தனை தடவை தான் நான் கையில் வச்சிட்டு இருக்கிறது, போகலாங்கிறாரு. வெயில், செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க தம்பிய, செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க சர்ச்சு, நான் லைவ் போடும்போது சர்ச்சிலேருந்து பாட்டு வரும் இல்லையா, அந்த சர்ச் தான். கிட்டதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிட்டதான் இருக்கு. இந்த வாட்டர் டேங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கீழே யாராவது பிடிச்சி கீழே போட்டாதான், ஐ மீன் கீழே இறக்குனாதான். இந்த வழியே போக சான்ஸே கிடையாது. இந்த வழியில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும்? நான் கூட போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கு. இவ்வளோ பெரிய டேங்க்கு இங்கேருந்து கீழே போட்டாதான் வழி, இல்லைன்னா இதுக்குள்ளெலாம் போகாது. அதனால இங்கேயே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும். காயலாங்கடலில் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு. வானம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக மேகமூட்டமாக இல்லை, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயில், செம்மையாக வெயில் அடிக்குது பாருங்க. ஓகே வாங்க போலாம் வாங்க. ரிஷப் டேடி வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பா மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஊர்ல மழையா இல்ல வெயிலான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல தாங்க முடியாத வெயில் ஃப்ரெண்ட்ஸ், அதனால மாடிக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்றேன். பாய்.